29 பைசா மோடி அப்படின்னு சொல்கிற ஒரு பட்டப்பேரை இன்னையிலேருந்து நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்ம ₹1 கொடுத்தா திரும்ப நமக்கு 29 காசு தான் கிடைக்கிது. எனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ₹29 காசு மோடி அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதுக்கு என்னடா இன்னும் பிஜேபிக்காரங்க எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்காமல் இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்கிரிப்டுடன் வருகிறார். நீங்கள் உங்களுக்கான ரெட் லைனை கடந்து வந்துட்டீங்க, எனவே நாங்களும் அந்த ரெட் லைனை கடந்து வர வேண்டிதான் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் 29 பைசா மோடி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை கஞ்சா உதயநிதி, அப்படி இல்லைன்னா மெத் உதயநிதி, அப்படி இல்லைனா போதை நிதி இப்படிலாம் சொல்லி அழைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அரசியல் புயல் அப்படிங்கிறது கிளம்பி இருக்கு. அந்த அரசியல் புயல் பக்கமாக அப்படியே அந்த பக்கம் பார்க்கும்போது நக்கீரன் அவங்க ஒரு வீடியோவை வெளியில் விட்டுருந்தாங்க. அதுக்கு டைட்டில் பார்த்தேன், காளியம்மா நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆவேசமாக ஓட்டு கேட்டு போன நாம் தமிழர் கட்சியினுடைய காளியம்மாக்கா இருக்காங்கல்ல, அவங்கள விரட்டி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் டைட்டில். ஆனால் இதே மாதிரி இதே கருப்பு கொடி இதே போராட்டத்தை நான் ஒரு காலையிலேயே வேறொரு பத்திரிகையில் எல்லாம் பார்த்தேன். திமுக காரங்களை தான் அடித்து விரட்டியிருந்தாங்க. அப்போது இவங்க எப்படி போட்டிருக்கணும், டைட்டில் வேறு மாதிரி போட்டிருக்கணும்ல. நாம் தமிழர் கட்சியை தாக்குற மாதிரியும் திமுகவை அப்படியே காப்பாற்றுற மாதிரியும் டைட்டில்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த பித்தலாட்டம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் தானா, இன்னும் நிறைய அரசியல் புயல்லாம் வீசிட்டு இருக்குங்க. ஜெய் பாகுபலி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இன்டர்வல் சீன் இருக்கும். அதில் பாகுபலிக்கு அந்த ஒரு அரியணை கொடுக்காம அவருடைய அந்த அண்ணனுக்கோ தம்பிக்கோ கொடுத்துருவாங்கல்ல, அப்போ ஊரே அதிரும் பாருங்கள் பாகுபலின்னு சொல்லும்போது. அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரூரில் போய் செந்தில் பாலாஜிங்கிற பெயர் உச்சரித்து பாருங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் கிட்ட கூட வர முடியாது. சொல்லப்போனால் அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட்டே நம்ம செந்தில் பாலாஜி தான். அதே தான், அந்த ₹10 செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவர் தான். அதுக்கு இன்னொரு ப்ரூஃபும் இருக்குது. அது எல்லாத்தையும் தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் அரசியல் புயல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வீசப்போகுது. இது தமிழ் பட்சம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். காளியம்மா நீங்கள் முதல்ல கிளம்புமா, ஓட்டு கேட்டு வந்த நாதாக்கா வேட்பாளர், மீனவ மக்கள் செய்த காரியம். இதுதான் நக்கீரன் அவர்கள் போட்டிருந்த அந்த பத்திரிகையில் போட்டிருந்த டைட்டில் கார்டு. அந்த டைட்டில் கார்டு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் சமுதாயத்தை ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்தி கொள்ளும் அரசும் அரசியல்வாதிகளும் எங்கள் உணர்வுகளை மதிக்கும் வரை போராட்டம் தொடரும், தேர்தலை புறக்கணிக்கிறோம், மக்கள் போராட்டம் அப்படின்னு சொல்கிற இன்னொரு டைட்டில் நான் பார்க்க நேர்ந்தது. இந்த இன்னொரு டைட்டில் போட்ட ஊடகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸ். முதல் டைட்டில் போட்டது யார்? நக்கீரன். நக்கீரன் யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க? திமுகவுக்கு. காளியம்மாவை சொன்ன நக்கீரனுக்கு திமுகவினுடைய அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கட்டும் எல்லாரையும் விரட்டியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள். எதுக்காக விரட்டியிருக்காங்க அப்படிங்கிறதா மெயின் இங்கே தீமே. அதுதான், அந்த மக்கள் போராட்டம் நியாயமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே நக்கீரனாலேயோ இல்லாட்டி வேறு யாராலேயோ முடியலை. என்ன மாதிரியான போராட்டம் நடத்தினாங்க? என்ன ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டேன்னு போராட்டம் நடத்தினாங்களா, இல்லை ஓட்டுக்கு நீங்கள் காசு கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்களா? எதுவும் கிடையாது. எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அங்கே இல்லை. மீனவ சமுதாயத்தை சார்ந்த மக்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே செஞ்சு தராமல் இவ்வளோ நாள் செஞ்சு தரோன்னு சொல்லி ஏமாற்றி எங்களை இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளியிருக்கீங்களே, இனியும் உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த பிரயோஜனம் இந்த அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்குறது, மறுபடியும் நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு எங்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யாமல் ஏமாற்றிட்டு கடைசி 5 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் ஓட்டு கேட்டு வருவீங்க, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கணும். இதெல்லாம் வேணவே வேணாம், நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம், 2024 தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? அந்த மீனவ மக்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை கேள்விப்பட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய காளியம்மா அக்கா எங்கே போயிருக்காங்க? அங்கே போயிருக்காங்க. அப்போ அந்த மக்கள்கிட்ட அக்கா பேசியிருக்காங்க. பேசும்போது இல்லை உங்களுக்கும் தெரியும், நீங்களும் ஒரு அரசியல்வாதி தான் சொல்லப்போனால், ஆனாலும் நாங்கள் இப்போ எந்த அரசியல்வாதியும் நம்புறது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நக்கீரன் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க போட்ட டைட்டில் கார்டை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? குபீர்னு இருக்கும். எங்களே மாதிரியான யூடியூபர்ஸ் வேணால் இந்த மாதிரி டைட்டில் கார்டெலாம் போடலாம் வியூஸுக்காக. ஆனால் நீங்கள் முதன்மையான பத்திரிகையாளர்கள், இல்லாட்டி சொல்லப்போனால் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஊடக தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது.
வியூஸுக்காக காசுக்காகலாம் நீங்கள் வேலை செய்யக்கூடாது பார்த்தீங்களா. ஊடகத்தினுடைய நேர்மைக்காக வேலை செய்ய வேண்டும். நாம் தமிழர் கட்சியை மட்டும் நீங்கள் உரசுவது அப்படிங்கிறதுலாம் சரியில்லாத போக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பெரிய அளவில் பாலிமர் நியூஸ் பரவாயில்லை. திமுகவை சார்ந்தவர்களும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வெளியில் விட்டுருக்காங்க. அடுத்ததாக இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, ஜெகஜோதியாக கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் அப்படி சொல்லுதான். டிஎம்கே ஓவர்டேக் பண்ணிருச்சு ஏடிஎம்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சும்மா சூறாவளி பிரச்சாரம், எல்லா இடத்துலையும் 6 4 அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்காரு. ஒரு பெட்டியை கொண்டு போயிடுறாரு, மர்ம பெட்டிங்கிறாரு, கணவரை காணவில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசினதை போட்டு காண்பித்து விடுகிறார். திடீர்னு போயிட்டார், நேரா செயல் வீரராம் யாரு, செந்தில் பாலாஜி அவர்களை கொண்டு போயிட்டார். இப்போ எங்கே இருக்கார் செந்தில் பாலாஜி அவர்கள்? ஜெயிலில் இருக்காங்க. எதுக்கு ஜெயிலில் இருக்காங்க? காசு வாங்கிட்டாரு, அதனால் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. ஆனால் இவரை திமுகவினுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களும் எப்படியெல்லாம் திட்டுனாங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோவை இதை உங்கள் முன்னாடி போடுகிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்துக்கு போகும்போதே யார் போட்டு காண்பிக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு.க. ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் 1/1000 கூட தகுதி இல்லை. அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? கரூர் அந்த இடத்துல இப்போ ரொம்ப பெரிய அளவில் ஒரு மாணவனை ஏமாற்றி அந்த மாணவனுடைய சொத்தை புடுங்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி பெரிய அராஜகம் செய்து வருபவர் இந்த செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் மு.க. ஸ்டாலினை எப்படி விமர்சித்திருக்கார் தெரியுமா? என்னை விமர்சிப்பதற்கு தகுதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குன்னா அது 1,00,000ல் 1% கூட ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை. அவங்க அப்பா பேரை வச்சுட்டே முன்னாடி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப காரசாரமாக யாரை விவாதிச்சிருக்காங்க? ரொம்ப பெரிய அளவில் மு.க. ஸ்டாலினை இங்கே செந்தில் பாலாஜி அவர்களும் விமர்சித்திருக்கிறார். இந்த 2 விமர்சனங்களும் இப்போ காணாமல் போயிடுச்சு. மக்கள் முட்டாளாயிட்டோம், வேற என்னத்தை சொல்ல. இன்னைக்கு பாருங்க, செந்தில் பாலாஜி அவர்களை புகழ்ந்து பேசுகிறார் யாரு? நம்ம ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு கைதியை 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கின குடிமக்களுக்கு தானே தெரியும். 10 ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கின செந்தில் பாலாஜி அவர்களை மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க அவரை பிடிச்சு உள்ளக்க போட்டிருக்காங்க. ஏன் பிடிச்சு உள்ளக்க போட்டிருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்க? சரியாக கப்பம் கட்டுறாரு, அதனால் இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு செந்தில் பாலாஜி மேலே கரிசனை வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இருக்கட்டுமே, அரசியலில் புனிதராக்கப்படுகிறார்கள். ஒரு கட்சியில் இருக்கும்போது ரவுடியாக இருக்கிறவர் இன்னொரு கட்சிக்கு போகும்போது புனிதராக்கப்படுகிறார். வெளியில் ரவுடிலாம் செஞ்சுட்டு இருந்தவங்க உள்ளே வரும்போது புனிதர்களாகி அவங்க என்ன செஞ்சிடறாங்க? பெரிய அளவில் கல்வி தந்தையாகவும் இந்த செயல் வீரர்களாகவும் செயல்முறை பயிற்சியாளர்களாகவும் அப்படின்னு சொல்லி மாற்றி அமைக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்படுது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட கரூருக்கு போகும்போது செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயரை தொட்டு கும்பிட்டு பாருங்க, செந்தில் பாலாஜின்னு ஆர்ப்பரிக்கிறாங்க மக்கள் கூட்டம். என்ன செஞ்சாருன்னு தெரியல, நான் ஏதோ செஞ்சிருக்காருல, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ செந்தில் பாலாஜி செஞ்சிருக்காரு, அதனால தான் ஆர்ப்பரிப்பு கூட்டம். ஒரு வேளை காசு கொடுத்து வேற கூப்பிட்டு வந்திருக்கலாம், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மையாகவே செஞ்சிருக்கலாம். 2ல் எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான கூட்டத்தை எக்காரணம் கொண்டும் யார் கேட்டிருக்க முடியாது. அந்த ஆக்ரோஷமான குரல் இருக்குது பார்த்தீங்களா? வாய்ப்பு இல்லை ராஜா. உதயநிதி ஸ்டாலினுக்குலாம் அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலினை விட ரொம்ப டாப் பொசிஷனில் இருப்பது யாரு? செந்தில் பாலாஜி அவர்கள். அடுத்த முறை உதயநிதி ஸ்டாலினா செந்தில் பாலாஜி அவர்களா நேருக்கு நேர் மோதி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி 2 பேர் மோதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தெரியல. அவர் இனிமேல் ஜெயிலேருந்து வெளியில் வந்தாதாங்க தெரியும். சரிப்பா, கடைசி அந்த ஜாபர் சாதிக்கு விஷயம் என்னாச்சு? எங்க ஜாபர் சாதிக்கு விஷயம் அமீர் அவர்கள்லாம் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க, போதை தடுப்பு பிரிவு. அமீர் அவர்கள் சொன்னார்ல, என் மடியில் கனம் இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்து உள்ளக்கெல்லாம் போயிருக்காரு. இப்போ விசாரணையெல்லாம் முடிஞ்சிருக்கும் போல். விசாரணையின் போது கொஞ்சம் டைமில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டதா செய்திகள்லாம் வெளியானது. பட் ஓகே, அமீர் அவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த ஜாபர் சாதிக்க நிறைய பேர் இப்போ சுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஜாபர் சாதிக்கு தான் விலை உயர்ந்த கார்களை நிறைய திமுகவினுடைய அமைச்சர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா அப்படிங்கிற செய்தி வெளியானதா சவுக்கு சங்கர் இன்னைக்கு ஒரு செய்தியில் போட்டிருக்காரு. அப்படி போட்டது மட்டும் இல்லாமல் அதற்கான பினாமி நிறுவனங்கள் என்னென்ன உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நிறைய திமுக தலைகள் இதில் சிக்கும் போல ஜாபர் சாதிக் விஷயத்தில். அப்போ ஜாபர் சாதிக் நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரியும்? போதை, ட்ரக் டீலர், மாஃபியா,
இன்டர்நேஷ்னல் ட்ரக் டீலர் அப்படிலாம் சொல்லி நமக்கு அவருக்கு நிறைய பெயர்கள் அப்படிங்கிறது இருக்குது. அவரும் உதயநிதி ஸ்டாலினும் அவரும் மு.க. ஸ்டாலினும் அவர்களும் அவரும் நம்ம சேகர் பாபு சார் அவர்களும் எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மாமா மச்சான் தான் கூப்பிட்டுக்கிடுவாங்க போல், அந்த அளவுக்கு புகைப்படம்லாம் எடுத்து தள்ளி இருந்தாங்க. அப்போ இந்த ஜாபர் சாதிக் அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? இளைஞர்களை, மாணவர்களை, பெரிய அளவில் ஒரு குடும்பத்தில் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை அங்கே போதைக்கு அடிமையாக்கி அதில் காசை சம்பாதிச்சு அதில் பெரிய சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் இந்த ஜாபர் சாதிக் அப்படிங்கிற அயோக்கியன். அப்போ இவன் கூட யாரெல்லாம் ஓட்டும் உறவும் வைத்திருக்கிறார்களோ அவங்க எல்லாரையுமே நம்ம என்ன செஞ்சிடலாம்? அயோக்கியர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அவனுடைய உண்மை முகம் முதல்லயே தெரிஞ்சிருக்கு. 2006, 2004 அப்படின்னு சொல்லி பல முறை இவனை கைது பண்ணியிருக்காங்க, தேடப்படும் குற்றவாளியாக வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக தமிழ்நாட்டு உளவு பிரிவு இவர் மேலே எது போட்டிருப்பாங்க, ஒரு வழக்கை போட்டிருப்பாங்க. அவர் அரசியலுக்கு வரும்போது அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன டப்பு நிறைய இருந்திருக்குல்ல, உடனே உள்ளக்கெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ 26 பைசா மோடி அப்படின்னு சொல்லி யார் சொல்லிட்டா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஜாபர் சாதிக் யார்? திமுகவினுடைய அயலக அணியினுடைய ஒரு பொறுப்பாளராக இருந்தார், ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கார். அப்போ திமுகவுக்கும் போதைக்கும் தனியாக ஒரு அணி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் பேசினது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது, அண்ணாமலை அவர்கள் பேசினது எல்லாம் உண்மையாக மாறிடுச்சு. எனவே நம்ம என்ன செஞ்சிடலாம்? உதயநிதிக்கு பதிலாக கஞ்சா நிதின்னு பேர் வைப்போமா? நீங்கள் பிரதமரே நீங்கள் 29 பைசா மோடி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கஞ்சா நிதின்னு சொல்லி பேர் வச்சா என்னங்க தப்பு அப்படின்னு சொல்லி சும்மா ரிவீட் அடிச்சிருக்காரு அண்ணாமலை. உதயநிதி ஸ்டாலின் வந்து 29 பைசா மோடினா நீங்க என்ன சொல்லணும்? கஞ்சா உதயநிதி ஸ்டாலின். இதற்கு இனிமேல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறது தெரியலப்பா. கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் என்று அழையுங்கள் என்று அண்ணாமலை கூறியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மக்கள் இன்னைக்கு இன்னும் சில ஏரியாக்களில் பெரிய அளவில் உங்கள் அப்பா வீட்டு காசா நீ வந்து எனக்கு செஞ்ச உனக்கு செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்காங்க. இந்த உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படிங்கிறதையும் தொடங்கி வைத்தது யார் தான்? நம்ம சின்ன ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போ புதுசாக இந்த கவிஞர்கள், அதுவும் குறிப்பாக இந்த வைரமுத்து அவர்கள் அடிக்கடி மாட்டிக்கிறாரு. ஒரு மானை துரத்தும் சிங்கம் எதன் ஓட்டம் வேகமாக இருக்கும்? சிங்கமா மானா? மானின் ஓட்டம் தானே. ஏனெனில் சிங்கம் துரத்துவது உணவுக்காக, மான் ஓடுவது உயிருக்காக. தேர்தலிலும் அப்படித்தான். எனக்கு இந்த சிங்கமா யாரை தெரிஞ்சது? வைரமுத்து அவர்களை. மானா யாரை தெரிந்தது? ரொம்ப நாளாக இந்த மீட்டு மூமெண்ட் உங்களை சுற்றி நடந்துட்டு இருக்குல்ல வைரமுத்து அவர்களே, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களுக்காக சப்போர்ட் வந்தாலும் இன்னும் அந்த அக்கா சின்மை அக்கா உங்கள் மேலே காண்டுடன் இருக்காங்க. அவங்க எவ்வளவோ குற்றச்சாட்டுகளை வைத்த பிறகும் அதற்கு இன்னும் செவிசாய்க்காமல் பதில் சொல்லாமல் இருக்கீங்க. இங்கே சிங்கம் மான் அப்படின்னு நீங்கள் உருட்டெல்லாம் எங்கே வரும் அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியும். யாருக்கு நீங்கள் சாதகமாக இருப்பீங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். இதை விட 2 கவிதைகள் இருக்குது. அந்த கவிதைகள்லாம் சீக்கிரமாக வருது. அதுக்கு எதிராக இன்னொரு சில கவிதைகள் எல்லாமே வந்திருக்கு. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அரசியல் புயல் சும்மா வீசிருமா? எல்லா பக்கமும் வீசும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.